96 படத்துல ஜானு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ராம் அவளை ரொம்ப கூர்மையா ஒரு பார்வை பார்ப்பான். ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் இந்த படம் பார்க்கும்போது அந்த பார்வையை நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டேன்னா, இனிமே நம்ம இப்போ ஜானுவை பார்க்க போறோம், ஸோ எவ்வளோ ஆசை தீர பார்க்கணுமோ அவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் பார்க்கறான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த பார்வை வெறும் ஒரு ஏக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு கர்வமும் கூட. இந்த ஏர்போர்ட்டோட வெயிட்டிங் ஹாலில் தனியா இருந்த மாதிரியே ஸ்கூல் டைம்ல அந்த பாலத்துக்கிட்ட 2 பேர் தனியா இருந்திருப்பாங்க. அப்போ ராம் மேல இங்க அடிச்சுட்டு ஜானு ஒரு வார்த்தை சொல்லுவா, இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவா. கட் பண்ணா ஏர்போர்ட்ல ராமோட அந்த பார்வை, நீ அன்னைக்கு பாலத்தில் சாதாரணமாக சொல்லிட்டு போன அந்த வார்த்தையை நான் 25 வருஷம் காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற கர்வம் தான் ராமோட அந்த லுக். ஜானு சொன்னது ஒரு சாதாரண வார்த்தை, ஆனால் அதை ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ராமிஸை கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு ஒருத்தன் காப்பாற்றிருக்கானா சாதாரண விஷயமா என்ன? உண்மையிலே ராம் அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ மேஸ்குலினான ஆளாக தெரிஞ்சான். அதே மாதிரி இந்த படத்தில் அவன் கல்யாணம் பண்ணாமல் தனியாக வாழ்றான்ல, அதை கூட கிட்டத்தட்ட ஒரு மேஸ்குலினான ட்ரைட்டாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருந்தால் தான் மேஸ்குலின் அப்படின்லாம் கிடையாது, ஆனால் நம்ம நிறைய பேரால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணுறான்ல, அப்போ அது மேஸ்குலினான ட்ரைட் தானே. இது எப்படின்னா, இளையராஜா கம்போஸ் பண்ணுறது நிறுத்திட்டா நான் படம் எடுக்கிறது நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு பாலு மகேந்திரா ஒரு அதீதமான காதலில் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் ராமோ. இன்னொன்று, இந்த சொசைட்டியோட நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மேல் ஈகோ ராம்கிட்ட நிறையவே இருக்குது. அந்த மேல் ஈகோ தான் ஜானு சொல்லிட்டு போன அந்த ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட 25 வருஷம் அவனை காப்பாற்ற வச்சது. ராமோட மேல் ஈகோ வெறும் காதலில் மட்டும் இல்லை, காதலோட பிரிவில் கூட இருக்கு. அதனால தான் அவன் கல்யாணம் பண்ணிக்காம தனியாக வாழ்றது ஜானுக்கு அவ்வளோ ஒரு கோபத்தை கொடுக்குது. நான் இந்த சொசைட்டியோட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சராசரியாக வாழ்றேன்ல, நீ மட்டும் ஏன் அப்படி வளைஞ்சு கொடுக்காம இருக்க அப்படிங்கிறது தான் ஜானோட ஒரு ஆதங்கம். அது மட்டும் இல்லாமல் ராம் கல்யாணம் பண்ணிக்காம இப்படி தனியாக வாழ்றதன் மூலயமா தன்னுடைய காதல் தான் பெருசு அப்படிங்கிறத ஒரு மறைமுகமா ஜானு கிட்ட ட்ரிகர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான். இது ஜானுக்கு இன்னொரு கோபத்தை உண்டாக்குது. ஏன்னா தன்னோட காதல் பெருசுங்கிறது இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றுக்கிட்டாலும் என்னோட காதலும் பெருசு தான், ஸோ நீயும் கல்யாணம் பண்ணிட்டு சராசரியா வாழு அப்படிங்கிறத தான் ஜானு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ராம் கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் தோணுது. ஏன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஜானு சொல்லிட்டு போயிருக்கா, ராம் நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீ அதை கேட்டு தான் ஆகணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்கா. ரொம்ப சாதாரணமா மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போனதையே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஒரு ப்ராமிஸா எடுத்துக்கிட்டு அதை காப்பாத்தினவன் ஜானு இவ்வளவு தீர்க்கமா சொல்லிட்டு போனதை கன்சிடர் பண்ணாமலா இருக்க போறான்.